எந்த வேலையை தொட்டாலும் இழுபறியாக இருக்குது. ரூ. 10 இந்த வேலையை முடிக்கலான்னு பார்த்தா ரூ. 30 ஆயிடுச்சு. இப்படி செலவாகவே இருந்துக்கிட்டே இருக்கேன்னு கடந்த 2.5 வருஷமாகவே நீங்கள் குழம்பிக்கிட்டே இருந்தீங்க. காரணம், ஏழரைச்சனியில் முதல் 2.5 வருடமாகிய விரயச்சனியில் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க. இந்த கையால் கட்டுக்கட்டாக எவ்வளவோ காசு செலவு பண்ணியாச்சு. ஆனால் எனக்குன்னு எடுத்து எதுவுமே வைக்க முடியல, என் குடும்பத்துக்குன்னு எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு பல நேரங்கள் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு இருந்தீங்க. இப்போ அந்த விரயச்சனி எல்லாம் முடிந்து ஜென்மச்சனி உங்களுக்கு தொடங்கி இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. பொதுவாக சனி பகவானை மந்தன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ ராசிக்குள்ளார உட்கார்ந்ததுனால எந்த வேலையை தொட்டாலும் கொஞ்சம் தாமதமாகும். தாமதமானாலும் தரமானதாக நல்ல விதத்தில் அது முடியுங்க. ஆனால் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணுங்க. 2 நாள் தள்ளி போதா சரி பரவாயில்ல, 3ஆம் நாள் முடிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இந்த ஜென்மச்சனியில் நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. ஜென்மச்சனி அப்படின்னாலே சந்திரனோட சனி பகவான் சேரக்கூடிய காலம். அதனால் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை, மருத்துவ செலவுகள், அம்மாவுடன் கருத்து மோதல்கள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தாலோ அல்லது படிப்பாலோ அம்மாவை பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லாம் ஒரு வளர்ச்சிக்காக தாங்க ஏழரைச்சனி கொடுப்பாருங்க. அதே மாதிரி பெரிய பெரிய நோய்களெல்லாம் இருப்பதற்கான அறிகுறிகள் எல்லாமே உங்கள் உடம்பில் தென்படுங்க. ஆனால் அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அந்த டாக்டர்கள் வாசல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இந்தந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் இந்த நோயின்னு சொல்லி, அதெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எதுவுமே இருக்காது. அதுதான் ஜென்மச்சனி. அது இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் ரொம்பவும் தள்ளி போடக்கூடாது. காலையிலன்னா மதியம், மதியம்னா சாயந்தரம், சாயந்தரம் ஆன பிறகு இன்றைக்கி இரவு அதை நான் செய்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி தள்ளி போட போட சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். அதனால் கொஞ்சம் தள்ளி போடாமல் செய்கிறது நல்லது. நீங்கள தள்ளி போடாதீங்க. ஏன்னா சனி பகவானே சில விஷயங்களை தள்ளி போட்டுகிட்டே போவார். அப்படி இருக்கும்போது நீங்கள் தள்ளி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா, அவங்க ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வேலைக்கு சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதாவது இந்த ஏழரைச்சனி ஜென்மச்சனியால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வேலை சுமை இருக்கும். சில நேரங்களில் இடமாற்றங்கள் சிலருக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வீணான வதந்திகள், பழிகள் இதெல்லாம் சுவக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளை பற்றி மற்றவங்கள்ட்ட ஏதாவது சொல்லின்னு இருக்காதீங்க. ஏன்னா சக ஊழியர்கள்ட்ட அதெல்லாம் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அது அப்படியே மேலதிகாரிகள் காதில் போய் விழும். அப்படி இருக்கிறதுனால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு பார்த்துக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தெல்லாம் இந்த ஜென்மச்சனி நடத்தி வைப்பார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கூடி வரும். அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் சென்றவங்க காரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாகன வசதியும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. குலதெய்வ கோவிலையும் நீங்கள் கட்டி முடித்து ஊர் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த ஏழரைச்சனியால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. இந்த ஏழரைச்சனியில் ஜென்மச்சனியால் பெரிய பாதிப்புகளெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள சூரியனார் கோவிலிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கோடிக்காவல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஊருங்க. அந்த ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் பால சனீஸ்வரராக சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாரு. அங்கே ஒரு முறை போய் ஸ்ரீ பால சனீஸ்வரரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அவரே அங்கே இறைவனை வணங்கி வரம் பெற்றார். நான் பார்த்தாலே எல்லாரும் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருது, என்னை ஏன் இப்படி படைச்ச இறைவான்னு சொல்லி சிவனிடம் அவரே வேண்டிக் கொண்ட இடம். அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு முறை போய் வாங்க. அது மட்டும் இல்லாமல்
மாற்றுத்திறனாளிகளுக்கு துணி, உணவு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பச்சரிசியும் தானமாக கொடுங்க. இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு எல்லா முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் ஆசீர்வாதத்தால் அற்புத வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.